முதல்வர் அரியணையில் முதன்முறையாக அமரும் விஜய். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தவிக. வெற்றி உறுதியானதும் பெற்றோரை சந்தித்து ஆசி பெற்ற விஜய். வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி சான்றிதழை பெற்ற விஜய். ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உள்ளிட்டோரும் வெற்றி. சென்னை பனையூர் அலுவலகம் வந்த தவிக எம்எல்ஏக்கள். இன்று காலை விஜய் முக்கிய ஆலோசனை. விஜய் முதல்வராக வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தின் தவிக வெற்றி வேட்பாளர் செங்கோட்டையன் பேட்டி. பட்டாசு வெடித்து வெற்றியை கொண்டாடிய தவிகவினர். விசில் அடித்து மகிழ்ந்து கொண்டாட்டம். உடைந்தது திமுகவின் எஃகு கோட்டை. சென்னையில் பல இடங்களில் தவிக வெற்றி. கொளத்தூரில் படுதோல்வியை சந்தித்த மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி. இனி திமுக சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும். திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி. உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மீண்டும் வெற்றி பாதைக்கு அதிமுக திரும்பும். எடப்பாடியில் வெற்றி பெற்ற பழனிசாமி நம்பிக்கை. அதிமுக தொகுதியில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி. நயினார் நாகேந்திரன் படுதோல்வி. சென்னை ராயபுரத்தில் டெபாசிட் இழந்த அதிமுகவின் ஜெயக்குமார். தவிக வேட்பாளர் ஆட்டோ ஓட்டுநர் தாமு வெற்றி. காரைக்குடி தொகுதியில் டெபாசிட் இழந்த சீமான். போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை கண்ட நாம் தமிழர் கட்சி. தவிகவின் வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். பிரதமர் மோடி வாழ்த்து. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.